கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 14 முதல் 17 ஆகிய வசனங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 16ஆம் வசனத்திலே இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அப்ப இரவு நேரத்திலே 4 மெசேஜ், ஆக்சுவலி 4 டைப் ஆஃப். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்திலே வாலிப பிள்ளைகள், திருமணம் முடிஞ்சவங்க, கொஞ்சம் வயசு, நிறைய குடும்பத்திலே சில சகோதரிமார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கண்ணீரா மாறிடும். கேட்டா கல்யாணம் முடிஞ்சது, இப்பதான் எனக்கு முடிஞ்சது, 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆச்சு, என் புருஷனை விட்டுட்டு போயிட்டான், நாங்க விரும்பி வீட்டில் அம்மா அப்பா வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படியில, ஆனால் இப்போ என்னோட வாழ்க்கையில எல்லாம் வேதனையா மாறிட்டு அப்படிங்க. அப்ப என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் கேட்கும்போது அதோட ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம் அப்படிம்பாங்க. இந்த கொரோனா நேரத்தில் எத்தனையோ உயிர் போயிட்டு, எத்தனையோ உயிர். அதுல 23 வயசு பையன் ஹாஸ்பிட்டல் போனான், ஆன் த ஸ்பாட் இறந்து போயிட்டான். அந்த வீட்டில் பார்த்தா என் பையன் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிடுவான், என் கடைசி காலத்தில் எனக்கு பையன்தான் அப்படின்னு சொல்லி ஆசையா பையன் வளர்த்தாங்க. இன்னொரு குடும்பத்தில் 28 வயசு மகள், 40 நாள் பையன் பிறந்து அந்த பையனுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அந்த பெயருக்காக என் பையனுக்கு இந்த பெயர் சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். என் கணவர் இறந்து கரெக்டாக 40 நாள் ஆச்சு, கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. பார்த்தா 28 வயசு சகோதரி தான். அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா கண்ணீரா மாறிட்டு. எல்லாம் அந்த ஒரு 4-5 வருஷம் தான். இந்த கொரோனா நேரத்தில் எத்தனையோ குடும்பத்துல உயிர் போயிட்டு, எத்தனையோ குடும்பத்துல நான் நாளைக்கு அதை செஞ்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பல கால்குலேஷன், பல வேர்டுகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் உயிர் இருந்தாதான் உண்டு. செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆனா அடுத்த நாள் உயிர் இருந்தாதான் உண்டு. இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்தில் இருந்த ஒரு நபர், வியாபாரத்தில் இருந்ததுனாலே நான் அதை செஞ்சிருவேன், நான் அதை அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் பிஸ்னஸ் நஷ்டமாச்சு, சொந்த தொழிலை விட்டு வெளியில் வந்தேன், மிஷினரியாக போகணுன்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். ஆனால் வந்தது பார்த்தா சர்ச்சில் கோயில் விட்டு வேலைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா முழு நேரம் ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளி அப்போ மினிஸ்ட் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா தேவனுடைய இருதயத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும்.
ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்யலாம் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். நாளைக்கு இதை செய்யணும், கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அந்த ஒரு வார்த்தை வரணும். இன்னைக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு? ஏன் போராட்டம் இருக்கு? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பம் பிரிஞ்சு போகுது? ஏன் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? இப்படியே நிறைய குடும்பத்துல நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பின்னாடி என்ன பதில் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து போனால் அது ஆசீர்வாதம். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரவிராஜ் தனியா நின்னான்னா அது தனியா எடுத்த போறோம். ஆனா அவருடைய சமூகத்துல காத்திருந்து, அப்ப நான் இதை செய்ய போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கேட்டு அதன்படி செய்தால் ஆசீர்வாதம். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். எப்படி தெரியுமா? அப்ப நான் இதை செய்ய போறேன்ப்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல விசாரித்தால் அது எல்லாம் நன்மையா மாற்றி தருவார். ஒருவேளை கர்த்தர் பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அதை உடனே கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. பெரிய வீடு, 2 பேருமே டீச்சர் தான். ஆனா அந்த வீடை கட்டி முடிக்க முடியல. வருஷம் வருஷம் இப்ப முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா முடிய மாட்டேங்குது. நிறைய போராட்டம், நிம்மதியே இல்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதோட சமூகத்துல போய் காத்திருந்து, அப்பா வீடு கட்டுன்னு நினைக்கிறேன்ப்பா, எங்கள்கிட்ட பணம் இவ்வளவுதான் இருக்கு, வீடு கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல விசாரித்தால் கண்டிப்பா தேவனோட சமூகத்துல நமக்கு ஒரு பதில் வரும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல என்ன தெரியுமா யோசிச்சு பார்க்கணும்? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா, சுயமா ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. அது தேவனுக்கு பிரியமானதா? அது தேவ சித்தம் தானா? தெரியாது. அதனாலதான் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். நிறைய குடும்பத்திலே பிரச்சனைக்கு காரணமே அதுதான். ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வேணும், வேற ஒரு இடத்துல வேணும்னு சொல்லி யார்ட்டையாவது கொண்டு கொஞ்சோண்டு பணம் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் லஞ்சம். யாருக்குமே தெரியாம கொண்டு போய் கொடுத்துருவாங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லஞ்சம் கொடுத்தா முதல்ல பிசாசு வந்துடும். தேவனோட பிரசன்னம் அங்க இருக்காது, தேவனோட பாதுகாப்பு இருக்காது. ஒருவேளை லஞ்சம் கொடுத்து ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், அது தேவன் தந்ததா? கிடையாது. இவங்க லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்கினதா இருக்கும். லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்கி அந்த இடத்துல போய் வேலை பார்த்தா அது தேவ சித்தமா? கிடையாது. இவங்க பணம் கொடுத்து, இவங்க லஞ்சம் கொடுத்து, இவங்க யாரை வச்சோ மூவ் பண்ணி ஒரு வேலையை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டு அப்படிம்பாங்க. அது லாஸ்ட் பார்த்தா லஞ்சம் கொடுத்தோ இல்லை யாரையோ பின்னாடி ஓடி மூவ் பண்ணி ஒரு வேலையை வாங்கியிருப்பாங்க. அது வேற யாருக்கோ போகக்கூடிய ஒரு வேலை. அது சாபம் தானே. அப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் எப்படிலாம் வருது அப்படின்னா, நிறைய சுயமா சில எடுக்கிற காரியங்கள், தானா எடுக்கிற முடிவுகள், அது ஆபத்துல போய் நின்றோம். அது ஒரு விருத்தி இருக்காது. தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் ஒரு விருத்தி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். ரவிராஜ் கூட கர்த்தர் கூட இருந்தால் அது நாளுக்கு நாள் விருத்தி. ரவிராஜ் கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் ரவிராஜ் தான் செக் பண்ணணும். உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதை நம்ம 24 மணி நேரம் செக் பண்ணியாச்சுனாலே போதும். நாளைக்கு நாள்லாம் தேவன் பார்த்து கொள்வார். எல்லா குடும்பத்துக்கும் ஒரே செய்தி தான். ஆனா நாளைக்கு நாள் எப்படி இருக்கும்?
அது தேவனுடைய கரத்துல இருக்கு. நம்ம உண்மையா இருந்தா, நம்ம பரிசுத்தமா இருந்தா, நம்ம நீதியை பின்பற்றினா, நம்ம நன்மை செய்தா, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால், நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால், இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாளுக்காக நம்ம நன்றி செலுத்தி இரவு நேரத்துல தூங்க முன்பாக, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. என் ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கினாலே போதும். அப்ப நைட் நேரத்துல நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நடக்கிற வழி கர்த்தருக்கு பிரியமான வழியா, அதைத்தான் நம்ம அதிகமா யோசித்து பார்க்கணும். சில குடும்பத்துல வியாதியோடு பலவீனத்தோடு நிம்மதி இல்லாமலாம் இணைந்திருப்பீங்க. ஒரு சின்ன காரியத்தை முதல்ல யோசித்து பாருங்க. நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கேன்? நான் எங்க கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்றேன்? ஏன்னா இந்த 24 மணி நேரம் வாழ்க்கை சும்மா கிடையாது. நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதுன்னு இருக்காரு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம 24 மணி நேரம் நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்துல வாயை திறந்தாலே பெருமை பேசிட்டே இருப்பாங்க, பெருமை பாராட்டிட்டே இருப்பாங்க. நான் அதை செஞ்சிருவேன், நான் அடுத்த மாசம் அந்த பிளான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான் பண்ணுவாங்க. 2 வருஷம் முன்பாக எனக்கு ஒரு ஐயரோட கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு கார் இருக்கு, அந்த காரு பல லட்சங்கள். கொரோனா நேரத்துல ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் இருக்கான். அந்த காரை சேல்ஸ் பண்ண மனசு இல்லை. ஏன்னா கணவர் பிரியமா வாங்கியிருக்காரு. அந்த வீட்டுல யாரும் உள்ள போக முடியாது, ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கதையை பேசிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்டேன். 35 வயசு அப்படின்னாங்க. அந்த கார் எத்தனை லட்ச ரூபா பெருன்னு சொல்லி பார்த்தா ஒரு 50 லட்ச ரூபாட்ட பெரும். வீடு ஃபுல்லா சகலமும் இருக்கு. ஆனா அந்த 35 வயசு அண்ணன் மட்டும் கொரோனால இறந்து போச்சு. வீட்டுல பார்த்தா 10th படிக்கிற பிள்ளை, 9th படிக்கிற பையன் இருக்கான். ஸ்கூலுக்கு போகணும், அந்த கார்ல கொண்டு விடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா கணவர் இல்லை. ஒரு டிரைவர் போட்டு கூட்டு போயிடலாமா அப்படின்னா யாரையும் நம்ப முடியல. அந்த ஐயரோட பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கேட்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, தேவ சித்தத்தின்படி ஒரு கார் வாங்குறோமா, தேவ சித்தத்தின்படி ஒரு வீடு கட்டுறோமா, தேவ சித்தத்தின்படி ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோமா, தேவ சித்தத்தின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நாளைக்கு காரியம் போயிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவ சித்தம் இல்லாமல் ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதோ, எதெல்லாம் செய்யறாங்களோ அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆபத்துகள் ரெடியா இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்ட நான் உடனே சொல்லிடுவேன். ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்கப்பா, ஐயரோல்கிட்ட போய் கேட்டீங்களா? பாஸ்டர்கிட்ட போய் கேட்டீங்களா? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? தேவன்கிட்ட விசாரிச்சீங்களா? தேவனோட சமூகத்துல காத்திருந்தீங்களா? ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, உங்க வீட்டுல இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவுதான், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு திருமணம் முடியணும் அப்படின்னா தேவன்கிட்ட போய் விசாரிக்கணும், தேவனோட சமூகத்துல போய் காத்திருக்கணும். உங்க குடும்பத்துல என்ன காரியம் தேவனோட சமூகத்துல போய் காத்திருக்கணும். நாளைக்கு நடப்பது தெரியாதே, அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம தேவனுடைய கரத்துல போய் குடும்பத்தை அர்ப்பணிக்கும் போது, பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் போது, கணவரை அர்ப்பணிக்கும் போது நாளைக்கு நாள் ஆசீர்வாதமா இருக்கும். நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்ட ஒரு நபர், என் மனைவி சர்ச்சில் போய் ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணா? என் கணவர் விக்கிரத்துக்குள்ள அடிமையா இருக்கான், என் கணவர் மாந்திரியத்துல அடிமையா இருக்கான், என் கணவர் ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பி அழ ஆரம்பிச்சேன். என் கணவரை நீங்க வச்சுக்கோங்கப்பா,
அப்படின்னு சொல்லி ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ரவிராஜுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? மாந்திரிகம் இருந்துச்சு, விக்கிறதுக்குள்ள இருந்தேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரே மனுஷன் தான் 13 லட்சம் வாங்கியிருந்தான். பிசினஸ்ல லாஸ் ஆகும்போது வீடெல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்தேன். ஆனால் என் மனைவி ஒரு சின்ன ஜோம் பண்ணியிருந்தா. எப்படி தெரியுமா? என் கணவரை நீங்க வச்சுக்கோங்கப்பா, எந்த ஒரு மனுஷன் கண்ட்ரோல்லே இருக்கக்கூடாது, என் கணவர் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரும்னு சொல்லி ஜோம் பண்ணியிருந்தேன். அதே போல கர்த்தர் தொட்டார், கர்த்தர் சந்தித்தார், கர்த்தர் தூக்கி எடுத்தார். இன்னைக்கு தேவனுடைய கண்ட்ரோல். ஆனா பின்னாடி பார்த்தா பல உபத்திரங்கள், பல பாடுகள், பல போராட்டங்கள். இதுக்கு நடுவுல ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா அது தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. 2010 இருந்து 2015 ஒரு 5 வருஷம் என் மனைவி இப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 2025. நான் இப்ப யார் கரத்துக்குள்ள இருக்கேன்? தேவனோட கரத்துக்குள்ள இருக்கேன். காரணம் என்ன? கண்ணீரோடு ஜெபம் பண்ண மனைவியோட ஜெபம் பர்வத்துக்கு போய் கேட்டிருக்கு. உங்க பிள்ளை நல்லா இருக்கணுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்க வீட்டுல யாரெல்லாம் நல்லா இருக்கணுமா, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சுங்க. நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. பெருமையை பாராட்ட வேண்டாம். அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும் பாராட்ட வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். அப்பா, என் பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்கப்பா, என் பையனை நீங்க பாத்துக்கோங்கப்பா, என் புருஷனை நீங்க பாத்துக்கோங்கப்பா, எங்க வீட்டுல இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கான்ப்பா, இன்னைக்கு நீ பத்திரமா பாதுகாத்துக்கிட்டீங்க, நன்றிப்பா. என் பிள்ளை எப்படி இருக்காப்பா, என் பையன் எப்படி இருக்கான்ப்பா, என் குடும்பம் எப்படி இருக்குப்பா, அப்படியே உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நாளைக்கு உமக்கு சுத்தமா இருந்தால் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தியாச்சுனாலே போதும். நம்ம யார்கிட்டயா பேசுறோமா, கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லிடணும். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாலே பிசாசு தொடராது. நிறைய குடும்பத்துல ஏன் பிசாசு தொடர்ந்து சொல்லி பார்க்கும்போது, சுயமான வார்த்தை வெளிப்படும் போது, கர்த்தர் பிரியமில்லாத வார்த்தை வெளிப்படும் போது, தேவ நாமம் மகிமைப்படாமல் இருக்கும் போதுதான் பிசாசு உள்ள என்றார். அழகா சொல்றார், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது ஐயா, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. 80 வயசு வரை இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணலாம், 100 வயசு வரை பிளான் பண்ணலாம், எல்லாரும் பிளான் பண்ணிடலாம். ஆனா தேவன் உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் உண்டு. அப்ப கிருபை தந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும் போதுதான் ஜீவனும் தீர்காயுசும். அப்போ அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்க, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. கொஞ்ச காலத்திலே தோன்றி கொஞ்ச காலம் தானா. அப்போ ஒரு மனுஷனுடைய ஜீவன் எப்படின்னா, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்கிறான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேது. தேவனா பார்த்து ஒரு குடும்பத்துக்கு ஜீவனை கொடுத்து தீர்காயுசை கொடுத்து கடைசி வரைய கொண்டு போனா மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே எத்தனை மரணங்கள் வருது. சில குடும்பத்திட்ட பேசிட்டு இருப்பேன், போன மாசம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த குடும்பத்துல பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துலாம் வீடு கட்டுறது அப்படியே பாதியில நிற்கும். நிறைய காரியங்கள் பாதியில நிற்கும். எதை செஞ்சாலும் கர்த்தர் சித்தமானால் அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுங்க, 90% பிரச்சனை ஆஃப் ஆயிரும். ஒரு வீட்டுல பிரச்சனை எந்திரிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்களா, கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு நாங்களும் உயிரோடு இருந்தால் நாளைக்கு இன்னென்னதை செய்வோம். கர்த்தர் சித்தமானதான் நாங்களே உயிரோட முடியும்பா, நாளைக்கு என்னென்னதை செய்வோம், முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்தால் நம்ம வீட்டில் வரக்கூடிய பிரச்சனை 90% பிரச்சனை ஆஃப் ஆயிரும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கியம். நிறைய குடும்பத்துக்குள்ள வீணான வார்த்தை பேசி நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிடுறாங்க. நான் நாளைக்காவது செஞ்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், நான் அடுத்த மாசம் செஞ்சிருவேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், நாங்களும் உயிரோடு இருந்தால், அப்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு உயிரோடு இருக்க முடியும். இன்னைக்கு அது தெரியாம வீட்டுல புருஷன் முன்னாடி ஒரே சண்டை போட்டு எடுக்காங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட ஒரே சண்டை போட்டு எடுக்காங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பகை, எங்க பார்த்தாலும் வைராக்கியம், எங்க பார்த்தாலும் கசப்பு. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு. எதுக்கு பெருமை, எதுக்கு கோபம், எதுக்கு எரிச்சல், எதுவுமே தேவையில்லை. அதை வச்சுட்டு ஒரு கடையில போய் ஒரு 100 ரூபா வாங்க முடியுமா? ஒன்றும் வாங்க முடியாது. வேஸ்ட். கோபமா வேஸ்ட். அதெல்லாம் பிசாசுனுடைய கேரக்டர். நாங்களும் உயிரோடு இருந்தால், அந்த வேர்டெல்லாம் நல்லா யோசித்து பிறகு, நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அது எல்லாமே கர்த்தர் சித்தமானால் மட்டும்தான். அப்ப நம்ம எந்த ஒரு காரியம் செய்யணும் இருந்தாலும் கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானால், அதிலே ஏகப்பட்ட வேர்டு நம்ம சுருக்கிடலாம். பேசக்கூடிய வார்த்தையை சுருக்கிடலாம். ஒரு கார் வாங்கன்னு சொல்லி பிளான் பண்றீங்களா? ஒரு வீடு கட்டுன்னு சொல்லி பிளான் பண்றீங்களா? பிள்ளை கல்யாணம் சொல்லி பிளான் பண்றீங்களா? தேவனோட சமூகத்துல காத்து வந்து விசாரிங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுன்னு சொல்லி யோசிக்கிறேன். உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பழங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த செகண்ட், இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, வீம்பு, ஒரே வீம்பு. அவன் அந்த வீடை கட்டினா, அவ கார் வாங்கிட்டா, அவங்க பையனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, உடனே என் பையனும் என் பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நானும் வீடு கட்டணும், நானும் கார் வாங்கணும். இதெல்லாம் தேவையில்லாத காரியம். அடுத்தவன் செஞ்சான்னு சொல்லிட்டு தான் வீட்டுல செஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனை வந்துதான் நிற்கும். இப்ப நிறைய குடும்பத்துல கார் ஏன் வாங்கினாங்க அப்படின்னா, கார் வாங்க பணமே இருக்காது, கையில 100 ரூபா கூட இருக்காது, ஆனா கார் வாங்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அந்த காருக்கு டியூ கட்ட முடியாது, அப்படியே ஒரு பிரச்சனை வந்துடும். சில குடும்பத்துல வீடு கட்டி இருப்பாங்க, கையில காசே இருக்காது, பல பேங்க்ல போய் ட்ரை பண்ணி லோன் வாங்கியிருப்பாங்க. ஆக மொத்தம் அது தேவ சித்தம் தானே சொல்லி கொஞ்சம் கேட்டு நிதானமா செஞ்சா 90% பிரச்சனையை ஆஃப் பண்ணிடலாம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் நகை போடுன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கும், அந்த நல்ல மாப்பிள்ளை எவ்வளவு நம்ம கேட்பாங்க, ஒரு 40 பவுன் போட முடியுமா, ஒரு 50 பவுன் போட முடியுமா, என் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான் அப்படிம்பாங்க. ஐயோ நல்ல பையன் அப்படின்ட்டு நாங்களும் போடுறோம், நாங்களும் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருவாங்க. கல்யாணம் முடியுமா பார்த்தா 10 பவுனுக்கு மேல அங்க போட முடியாது. அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ நகை போட முடியலையே சொல்லிட்டோமே, ஒரு இடம் வைக்க வேண்டியது வித்தோன்னு தந்துடும் அப்படிம்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா இவ சொன்னது ஃபுல்லா பொய்யா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பார்த்தா வீட்டுக்கு வந்துடும். ஏன்னு சொல்லி பார்த்தா அம்மா அப்பா போய் பேசியிருப்பாங்க. உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட 5000 ரூபா தான் இருக்கு, என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு, என் வீட்டுல இவ்வளவுதான் இருக்கு, என் குடும்ப சூழல் இதுதான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் இவ்வளவுதான் வேலை பார்க்கும், இவ்வளவுதான் சம்பாத்தியம், இவ்வளவுதான் வருமானம். இருக்கிறத ஒரு மனுஷன் சொல்லி வாழ்ந்தால் அதுக்கு மேல பிரச்சனைகள் வராது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, 10,000 ரூபாய் சம்பளமா, 20,000 ரூபாய் சம்பளமா, 30,000 சம்பளமா, 40,000 சம்பளமா, 50,000 சம்பளமா, அதுக்குள்ள ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா 90% பிரச்சனை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்பொழுது உங்கள் வீம்புகளில், வீம்பு, இந்த வீம்பு அப்படின்னாலே அது ஒரு பாவம் தான்ப்பா, அது பிசாசுடைய ஒரு கேரக்டர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வீம்பு எதுக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வீம்பு எதுக்கு? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வீம்பு எதுக்கு? கசப்பு எதுக்கு? கோபம் எதுக்கு? இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள்.
இப்போ இந்த கடைசி காலத்துல இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க, நானும் ஒரு 2 வீலர் வாங்குவேன். பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க, அப்போ நானும் அந்த காலேஜில் போய் படிக்கணும். அது பார்த்தா லட்ச லட்சமா போயிடும். இப்போ நிறைய குடும்பத்துல வீம்புக்காக கொண்டு போய் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க, வீம்புக்காக கொண்டு போய் லட்ச லட்சமா கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, வீம்புக்காக போய் வீடை கட்டி அப்புறம் நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிடுவாங்க. இருக்கிறது போதும், இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆகாது. எனக்கு பத்தாது, எனக்கு பத்தாது, எனக்கு பத்தாது, இதெல்லாம் யார் யோசிப்பா? கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியா யோசிப்பாங்க? சில குடும்பத்துல இப்படிதான் இருக்கிறாங்க. அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். எங்கெல்லாம் வீம்பு இருக்கோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். ஏன்னா நிறைய குடும்பத்துல வீம்பு வச்சுக்கிட்டு தான் இப்போ அலையிறாங்க. அதை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் கர்த்தர் பிரியம் இல்லாதது. வீம்பு அப்படின்னு வந்துட்டுனாலே அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. வீட்டுல மருமகள், மாமியார், புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள், அம்மா அப்பா, இந்த 6 பேருக்குள்ளுமே எங்க பிரச்சனை வருது அப்படின்னா வீம்பு. மருமகள்கிட்ட பேச மாட்டேங்காங்க, மாமியார்கிட்ட பேச மாட்டேங்காங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு வார்த்தை தகராறு வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் பேச மாட்டேங்காங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க. இதெல்லாம் என்ன? வீம்பு. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டீர்கள். மாமியார்கிட்ட போய் பல மணி நேரம் உட்காந்து நல்ல ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா மாமியாரே வேணும்னு சொல்லிட்டு மாமியார் கழிச்சிருந்தாங்க. இப்ப என்ன நடக்குன்னா நிறைய வீட்டுல மாமியார் தனியா இருக்கு, முதியோர் இடத்துல போய் இருக்கு. அப்படிப்பட்ட காலமா இருக்கு. வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. பொல்லாங்கு அப்படின்னாலே அங்க பிசாசு உள்ள என்ட்ராயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா நிறைய குடும்பத்துல பிசாசு உள்ள வர்றதுக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வயசான வீட்டுல பாட்டி இருப்பாங்க, ஒரு மாமியார் இருப்பாங்க, அவங்கள கொஞ்சோண்டு கவனிக்க முடியலை. நிறைய வீட்டுல தாய்மாருக்கு வீட்டில் உள்ள மாமியாரை கவனிக்க முடியல. ஏன்னா மாமியார் பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, கல்யாணம் முடியும் போது கொஞ்சம் நகையை கூட கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் பணம் கூட கேட்டிருப்பாங்க, அப்போ அவங்க வீம்பு பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. கல்யாணம் முடியும்னு விட்டு எவ்வளவு போடுவ எவ்வளவு போடுன்னு சொல்லி கேட்பாங்க, கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நகை போட்டுட்டு ரொம்ப பணம் கொடுத்துட்டு வரும்போது மாமியாரை கவனிக்க மாட்டாங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அப்படின்னா, என் வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஒரு நல்ல மருமக வேணும், பணம் காசுல ரெண்டாவது, அவங்க தந்தா தரட்டும், ஒரு நல்ல மருமக வேணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவன் ஒரு நல்ல மருமகளை கொண்டு வருவார். ஆனா பணம், பொருள், நகை, இடம், ஒரே மண் ஆசை, இல்லைன்னா பொருளாசை, இல்ல நகை ஆசை, இல்ல பண ஆசை, அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா பண ஆசை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, மண் ஆசை இருக்கக்கூடாது, நகை மேல ஒரு ஆசை, ஐஸ்வர்யத்து மேல ஒரு மயக்கம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது எல்லாம் எதுக்கு? நல்லா யோசித்து பாருங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், கிறிஸ்டியன் அப்படின்னால என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நல்லது மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு அவ்வளவு வீட்லயும் வீம்பு, அவ்வளவு வீட்லயும் வைராக்கியம், அவ்வளவு வீட்லயும் கசப்பு. எத்தனை வீட்டுல பாஸ்டரை தப்பா பேசிடுவாங்க, வீம்புல மேன்மை பாராட்டிடுவாங்க, கர்த்தர் சித்தமில்லாத வார்த்தை பேசிடுவாங்க, நாளைக்கு நடக்கிற என்னன்னு தெரியாது, அது தெரியாம இஷ்டம் போல தாறுமாறா பேசிடுவாங்க. இதெல்லாம் பின்னாடி ஆபத்து தான்ப்பா. நான் இப்ப பேசின எல்லாமே ஆபத்து. நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால ஒரு மண்ணு மேல ரொம்ப ஆசைப்படுறீங்களா? நகை மேல ரொம்ப ஆசைப்படுறீங்களா? பொருள் மேல ஆசைப்படுறீங்களா? ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் வருதா? இதெல்லாம் கொஞ்சம் என்னது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஏன் ஆசை வருது? நாளைக்கு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு.
நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அது தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கு. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் தேவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும், பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இன்னைக்கு நான் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, நன்மை மட்டும்தான் செய்யணும்ப்பா. ஒரு முழு பைபிள் வாசத்துல நன்மை மட்டும்தான் செய்யணும். நன்மை என்ன அப்படின்னு சொல்லி யாக்கோபு 2 அழகா எழுதப்பட்டிருக்கு. உன்னை போல பிறனை நேசிக்கணும். இன்னைக்கு அதைத்தான் காணோம், நிறைய வீட்டுக்குள்ள காணோம். பக்கத்து வீட்டுல பேச மாட்டாங்க, எய்த்த வீட்டுல பேச மாட்டாங்க, அடுத்த தெருவில் உள்ள ஒரு குடும்பத்துல பேச மாட்டாங்க. என்ன கேட்டா ஒரே வைராக்கி, ஒரே கசப்பு, ஒரே எரிச்சல். அதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, விட்டு கொடுத்து போகணும், இறங்கி போகணும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், தாழ்த்துற சுபாவம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தாழ்த்துற ஒரு சுபாவம் இல்ல, இறங்கி போற ஒரு சுபாவம் இல்ல, மன்னிக்கிற ஒரு சுபாவம் இல்ல, பொறுத்து போற ஒரு சுபாவம் இல்ல. யாக்கோபு 2 அழகா எழுதப்பட்டிருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இன்னைக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, அன்பு கூற மட்டும் பிடிக்கல. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வண்டி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் வேணும். ஆனா அன்பு கூற மட்டும் பிடிக்கல. அன்பு கூர்ந்தா இயேசு கூட இருப்பாரு. இல்ல பிரதர், நாங்க அன்புலாம் கூற மாட்டோம், நாங்க வீம்புலயே தான் இருப்போம், வீம்புல தான் நாங்க மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. பொல்லாங்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு மட்டும்தான் இருப்பான். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அப்படின்னா, அன்பு கூறன்னு சொல்லி தெரியும், ஆனா நாங்க அன்பு கூற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தால் அந்த இடத்துல பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். அதனால நைட் நேரத்துல வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, முதல்ல 4 பேர் பேசி சிரிக்கிறீங்களா, 4 பேர் அன்பு கூற முடியுதா, இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, வீம்பு, வைராக்கி ஏதாவது உள்ள கிடக்கா, இதெல்லாம் உட்காந்து யோசித்து பாருங்க. இதுக்குள்ளதான் பிரச்சனை கிடக்கு. அதை விட்டுட்டு நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இரவினத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவனத்திலே அப்பா இணைந்திருக்காங்க உங்க பிள்ளைகளுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துடன் போகிற கிருபை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாசத்துடைய எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. கடன் பிரச்சனை குடும்பத்தை கத்த மீட்டெடுங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா சில குடும்பத்துக்குள்ள, அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல சீக்கிரமா படுத்துங்க, கிருபை செய்யுங்க. இங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து விடட்டும். நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தோட பரிசுத்த ஆவியார நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு காரியம் நடந்துட்டு இருக்கு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நாங்க இருக்கணும்ப்பா, மனம் திரும்பி வாழணும்ப்பா, பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும்ப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாங்க கழுவப்படணும்ப்பா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை அறிக்கை பண்ணி உங்களோட ரத்தத்தினால் நாங்க கழுவப்படணும்ப்பா. அந்த பாக்கியம் எங்களுக்கு தாங்க, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்க. நாங்க கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நாங்க பரலோகத்தினுடைய பிள்ளைகளா இருக்கணும். எங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும். நாங்க நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் செய்யற பிள்ளைகளா இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இரவு நேரத்துல ஜெபித்த குடும்பத்தை ஆசிர்வதிங்க. கற்பத்தனிக்கா ஜெபிக்கிற கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி புறப்பட்டு போறாங்க, பரம வைத்து கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்களோ அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. முதியோரத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளே உங்களுடைய கரத்துல அப்படினும், வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படினும், மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படினும், இந்த மாசத்துடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அடியே நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறேன். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. வீம்பு வேண்டாம்ப்பா, வைராக்கியம் வேண்டாம்ப்பா, கசப்பு வேண்டாம்,
கோபம் வேண்டாம். நாங்க நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நாளை தினத்தை குறித்து பெருமை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. பெருமையான எந்த ஒரு வார்த்தையும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஒருவேளை யாராவது பெருமையான வார்த்தைகள் பேசியிருந்தால் மன்னிச்சுங்கப்பா. நான் இப்படி செய்வேன், நான் இதை செஞ்சிடும் சொல்லி யாரெல்லாம் பெருமையான வார்த்தைகள் பேசியிருந்தாங்களோ அது எல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னிச்சு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. உங்க பிரசனை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும்ப்பா. நைட் நேரத்துல பல போதை அடிமையில இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே சனிக்கிழமை சம்பளம் வாங்கினால் எல்லாம் ஒயின் ஷாப் ஏறுன்னு சொல்லி சில தாய்மார்கள் புலம்புறாங்கப்பா. அந்த குடிவெறி ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டப்படட்டும். சபிக்கப்பட்ட ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா அந்தகார கிரியில இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே தேவையில்லாம ஒரு ரூபா கூட வேஸ்ட்ல வரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டணும். ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், விவசாய லோன். சில குடும்பத்துக்குள்ளே குழுல பணம் அடைக்கணும். ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ். ஒவ்வொரு மாசமும் நிறைய பணம் தேவைப்படுதுப்பா. அந்த அளவுக்கு வருமானம் இல்லைப்பா. நிறைய சுயமா நிறைய கால்குலேஷன் போட்டு பணம் கடன் வாங்கிட்டாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இனிமேல் எங்களுக்கு வீம்பு வேண்டாம்ப்பா. எங்கள்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி உள்ளதை சொல்லி வாழ்றதுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இணைந்துக்கிற குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க உங்க கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல வீம்பு பாராட்டுறாங்களோ, வீம்புல மேன்மை பாராட்டுறாங்களோ அது எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவனை தெரியுற தேவன் நீங்க தான்ப்பா. நாங்க உயிரோட இருக்கிறோம்னா அது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. இதெல்லாம் தேவனுடைய ஈவு மட்டும்தான்ப்பா. இந்த மாசத்துல இந்த நாள்ல நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய ஈவுப்பா. நாளை தினத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. இணைந்துக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க சத்தியத்துக்குள்ள நடக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. எங்களுக்கு அந்த கிருபை கிடைக்குமா? எங்களுக்கு அந்த கிருபை வேணும்ப்பா. நோவானுடைய வாழ்க்கையிலே உத்தமனா இருந்தார்ப்பா, நீதிமானா இருந்தார்ப்பா. எங்களை மாத்துங்கப்பா. எங்களை மாத்துங்க. எங்களை மாத்துங்க. அதிகாலை வேளையில் ஆலயத்து புரோடகத்தை கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல நைட் ஷிஃப்ட்ல நைட் டியூட்டில இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. டிராவலில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவையில்லாத பாவம் அக்கிரமத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. கத்தரை விட்டு தள்ளி போற பாவத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. நாங்க உண்மையா இருக்கணும்ப்பா. பரிசுத்தமா இருக்கணும். நன்மை செய்யணும். தானம் தர்மம் செய்யணும். எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. வாழ்ற நாட்களிலே கர்த்தருக்கா வாழணும்ப்பா. இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில கர்த்தருக்கா வாழணும்ப்பா. நாங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கா பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா இருக்கணும். எந்தெந்த குடும்பத்துல மாம்சத்துடைய கிரியைகள் தொடர்கிறதோ, அருவருப்பான கிரியைகள் தொடர்கிறதோ, அந்த சபிக்கப்பட்ட எல்லா ஆவிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்குள்ள இச்சையை கொண்டிருந்தோ வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கும். எந்தெந்த குடும்பத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. வீண் வார்த்தை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. 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 எங்களை மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் பாதுகாப்பு வேணும்.
தேவனுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமைப்பட்டதாக கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காத்து சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 93-63-06-4181 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் வேறொரு செய்தியோடு உங்களோடு பேசுவோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.